போலீஸ் மூலமா ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. நாளைக்கு உங்க கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. அடுத்த நாள் போய் நிக்கிறாங்க. கேஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பாடியை வாங்கிக்கங்க, இல்லாட்டினா போலீஸே வந்து அடக்கம் பண்ணிருங்கன்னு ஆர்டர். 5 மணி ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணல. அடுத்த நாள் காலையில 10:30 திரும்ப வந்து மென்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி எரிச்சிடுறாங்க. அந்த பையனுக்கு 28 வயசு, ஒரு இளைஞன். அவன் அந்த பிள்ளைய பறி கொடுத்துருக்காங்க. கோர்ட் ஆர்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. கல்லு பெரிய பாறைக்கல்ல கீழே வச்சு ஒரு காலில் வச்சு இன்னொரு காலில் மேல வச்சுட்டு அடிச்சிருக்காங்க. இந்த எலும்பு உடையும் போது எவ்வளவு துடிச்சிருப்பான் அந்த பையன். மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்மெண்ட் அது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி ரெக்கார்ட் பண்ணி ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. இப்படி பண்ண கேஸ்ல ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு சிபிசிடி கேட்கலாம். எதுக்கு ஹைகோர்ட்? 2 பேர் நின்று அடிச்சிருக்க மாட்டானா, 4 பேர் இருந்திருக்க மாட்டானா, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணான்னு சொன்னா அந்த போலீஸ்காரன் பண்ணிருக்க மாட்டானா. சிபிசிடி இப்ப வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சிபிசிடி இதை பண்ணல. லோக்கல் போலீஸ் போய் பாடி இருக்கு அப்படின்னு போய் மென்ஷன் பண்ணிருக்கான். உடனே வந்து போலீஸ் மூலமா நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த கோர்ட்ல போலீஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க? அவங்களுக்கு என்ன கேட்கறாங்க? அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்டாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த குற்றவாளிகளை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. இங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக அடக்கம் எரிச்சிங்கன்னு நாங்க எடுத்துக்கலாமா? ஒரு அக்யூஸ் கூட அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு போலீஸ்க்கு எப்படி வந்து அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்கலாம்? போலீஸ் கரெக்டா இருப்பாங்க நினைச்சா கோர்ட் எதுக்குங்கிறேன். போலீஸை விட மோசமா போயிருங்களா நீங்க? போலீஸ் வந்து எங்களை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வரணும். எப்படி சட்டவிரோதமாக அவன் வந்து கஸ்டடியில வச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி இது சட்டவிரோத உத்தரவு. நீங்க அரெஸ்ட் பண்ணாம இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. கிரிமினேட் பண்ணதுக்கு வந்து தமிழக அரசு வந்து பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும். தாவேகா சட்ட ஒழுங்க பராமரிப்போம்னு சொல்றாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போங்கிறாங்க. போலீஸ் செய்யற குற்றங்களை தடுப்போம்னு அவங்களுக்கு கொள்கை முடிவு இருக்கா? கஸ்டடியல் டெத்துக்கு தனி ஏஜென்சி. போலீஸ் கொலை பண்ணதா போலீஸே விசாரிச்சா அந்த நாடு விளங்கவே விளங்காது. அவனை காப்பாத்துறதுக்கு யாரும் வரலன்னா கொன்றுவாங்க. இந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு கோர்ட் வந்து போலீஸ்க்கு துணவு இருக்குன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. போலீஸ் நினைச்சா கொலை பண்ணலாம், கொலை பண்ணிட்டு போய் அவனே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு ஜனநாயக நாடா இது? ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் ஜிம்ராஜ் மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். 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 மானாமதுரையை சேர்ந்த ஆகாஷ் எனும் இளைஞர், பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்திருக்கிறாரு. அது வந்து ஒரு கொலை வழக்காக வந்து பதிவு செய்யப்பட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது வந்து கஸ்டோடியல் டெத்து தான், காவல்துறையில் தான் அவர் அடித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அவங்க பெற்றோர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே கொலை வழக்கு, காவல்துறையில் மேலே கொலை வழக்கு போட்டிருந்தாலும் அவங்களை கைது செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த பையனோட பிணத்தை வாங்காமல் கிட்டத்தட்ட 100 நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை, அதில் வந்து நீதிபதி வித்யாவர கௌரி அவர்கள் வந்து அந்த உடலை வந்து நல்லடக்கம் செய்யணும், அந்த மாவட்ட அதிகாரிகளே செய்யலாம், ரெவன்யூ ஆஃபீஸர் தலைமையில் வந்து நல்லடக்கமும் செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு எதிராக போராடின பெற்றோர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க. பல விஷயங்கள் மாரி அஜித்குமார் லாக்அப் டெத் மாரியோ இல்லை ஆணவ கொலைன்னா இவர் கவின் ஆணவ கொலை மாரியோ இது ஒரு பரபரப்பாக பேசும்போது விஷயமா மாறல. அது முதல் நாள் 100 நாள் நடந்திருக்கு. 100 நாள் பிணத்தை வாங்காமல் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி பெரிய மனித உரிமை செயல்பாளர்களாலேயோ இல்லை மற்றவர்களாலேயோ இது பெருசாக கொண்டு வரப்படல. ஊடகமும் இதை பெருசாக பேசலை. ஆனால் 100 நாளாக இந்த போராட்டம் நடந்திருக்கு. என்ன பிரச்சனை? ஏன் மக்கள் வந்து விடாப்பிடியாக 100 நாளாக அந்த விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க? அதான் இது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு துன்பமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கும் வந்து கடுமையாக அங்கங்கே ஒரு காவல் நிலையங்களில் கொட்டடி மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கொட்டடி மரணத்துக்கு நியாயத்துக்காக போராடுனா அந்த அவங்களுடைய மகனுடைய இறுதி சடங்கு அவங்க செய்ய முடியாமல் போலீஸே செஞ்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதோடைய விளைவு இது 100 நாள் நடந்துச்சு. ஆனால் கோர்ட்டு இதில் இன்டர்ஃபியர் ஆகிருக்கு. இவ்வளவுக்கும் பிறகும் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணல. ஒரு சாதாரண கொலை வழக்கில் அது நடக்காது. இது அப்படி இருக்கும் பொழுது கைது பண்ணணும்னு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்கள வந்து முழுமையாக ஒரு முறையாக ஒரு விசாரணையே நடக்காமல் ஒரு அவசர கோலத்தில் வந்து நீதிமன்றம் தீர்ப்பு, அதில் இருந்து போலீஸே எடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த நாட்டில் வந்து போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனுடைய எண்ணத்தில் போலீஸ் நினச்சா கொலை பண்ணலாம், கொலை பண்ணிட்டு போய் அவனே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு ஜனநாயக நாடா இது? இல்லை ஒரு காட்டாட்சி நடக்குதாங்கிற ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய, மக்களுக்கு பெரிய வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அநீதி நடந்திருக்கு. இந்த கேஸில் முன்பக்கத்தில் இருந்து அதான் இது முத வந்து மானாமதுரை காவல் நிலையத்தில் மார்ச் 8ஆம் தேதி அதிகாலை வந்து இவர் இறந்து போறாரு 5:45. அது வந்து அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, மதுரையில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு இவர். அதுக்கு முந்தின நாள் தான் கைது பண்ணுறாங்க. முந்தின நாள் ஒரு 2 இளைஞர்களுக்குள்ள ஒரு அடிதடி சண்டை. அது வந்து கொலை முயற்சி வழக்காக பதிவு பண்ணப்படுது. இவருடைய பெற்றோர்கள்லாம் காவல் நிலையத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போய் அங்கே தான் இருக்கிறாங்க. இவர் கைது பண்ணதுனால அவங்கள விட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதா இவங்களுக்கு செய்தி வந்து காலையில் சொல்கிறாங்க. திரும்ப இறந்ததா ஒவ்வொரு செய்தியாக அவங்களுக்கு வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்த செய்தி அவங்களுக்கு தெரியுது. மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இறந்துடுறாரு காலையில். 9ஆம் தேதி ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்க, ப்ராப்பராக போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும். ஏற்கனவே ஹைகோர்ட்டு டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டடியல் டெத் நடந்துச்சுன்னா எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்,
எல்லா இன்ஜூரிஸும் அவருக்கு வந்து அந்த எல்லா இன்ஜூரிஸும் ரெக்கார்ட் ஆகணும். அவசர கோலத்தில் பண்ணோம்னா நிறைய எவிடன்ஸ் அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இருக்குது. அதனால் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கொயஸ்ட் என்கொயரி நடத்தணும். அதெல்லாம் அதுக்கெல்லாம் கைட்லைன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு விசாரிக்கப்படுது. 9, 10 அதுக்கு அடுத்து இதில் வரிசை ஆர்டர்ஸ் இருக்குது. 9, 10, 16 இப்படின்னு வரிசை ஆர்டர்ஸ் நீதிமன்ற விசாரணை நடக்குது. நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்படுது. போலீஸ் வந்து தீரி ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வந்து விசாரிக்க போன இடத்துல வந்து இவர் மேலே இவர் ஒரு அக்யூஸ்டு ஒரு கொலை முயற்சி பண்ண பாலத்தில் வந்து குதிச்சிட்டாரு. தப்பிக்க போய் பாலத்தில் வந்து குதிச்சிட்டாருன்னு வழக்கமான போலீஸுடைய கதையை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆனால் சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டிஜிபி ஆர்டர் போடுறாரு, எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணல. கோர்ட்டு இதெல்லாம் ஃபார்மா எஃப்ஐஆர் யார் மேலாம் போட்டிருக்காங்க சார்? எஃப்ஐஆர் அக்யூஸ்டே சொல்லாமல் போட்டிருக்காங்க. ஓகே. எந்த அக்யூஸ்ட் பேரும் மென்ஷன் பண்ணாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதோடைய அரெஸ்ட் பண்ணுறது மற்ற விஷயங்கள்லாம் சிபிசிஐடியே பார்த்துக்கிட்டோம். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் நல்லா பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படி ஆர்டர் போட்டுறாங்க. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம், ஒரு கஸ்டோடியல் டெத் நடக்குது. அது வந்து போலீஸுடைய எக்ஸஸ். ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷனுடைய முழு அதிகாரமும் போலீஸ் இருக்கு. சிபிசிஐடி இன்னொரு போலீஸ் தான் அது. அப்போது அவங்க அதுக்கு ஃபேவராக பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம கோர்ட் வந்து இதில் வந்து ரொம்ப விஜிலண்டாக இருந்து அவங்கள அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அது ஏன்னா இப்போ சிபிசிஐடி முறையாக என்கொயரி பண்ணுவாங்கங்கிறதுல வந்து அதாவது கோர்ட் வருது, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டோன்னு காட்டுறாங்க. அதுவே போதுங்கிறது நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு இந்த இவ்வளவு நாள் வந்து இது டிலே ஆனதுக்கு 100 நாள் அவங்க போராடினதுக்கு யாரோ ஒருத்தர் அடிச்சு தான் பண்ணாங்கன்னு தெரியுது. தெளிவாக தெரியுது. ஏன்னா அவருடைய தொடையில் உள்ள 2 எலும்பு முக்கியமான எலும்பு உடஞ்சிருக்கு. உடம்புல 29 காயங்கள் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தா 29 காயம். அவர் உடம்புல காயம் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அடுத்து இவர் ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டு இவர் சொல்றாரு போலீஸ் என்ன அடிச்சாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து தான் அவங்க வந்து ரிமாண்ட் ரிப்போர்ட் இது பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு. அப்போது வந்து மேஜிஸ்ட்ரேட்டால் ரெக்கார்ட், இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜி அதெல்லாம் பாராட்டுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸ் அடித்தாங்க, கிளியர் கேஸ் ஆஃப் கஸ்டடியல் டெத். இதில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன செய்யுது? யாராவது ஒருத்தருக்கு ஒரு வெட்டு குத்து நடக்குது, ஒரு அடிதடி நடக்குது, ஒரு கொலை நடக்குது. ஒரு கொலை நடந்தால் மெயினாக ஏன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க? வெளியில் இருந்தால் சாட்சியங்கள் எல்லாம் வந்து மாற்றிடுவாங்க, விட்னஸை மிரட்டுவாங்க, எல்லாமே இருக்குது. இப்போ இதே அடிதடி கேஸில் இவரோட சேர்ந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவர் ஒரு விட்னஸ்ஸு. இது அந்த பாலத்துக்கிட்ட பார்த்தவங்க, இது எல்லாமே நிறைய விட்னஸ் இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பெற்றோர்களை வந்து அரெஸ்ட் பண்ணதுலேருந்து கண்ணிலே காட்டலை. ஆனாலும் இதில் நிறைய விட்னஸ் இருக்கும். அப்போது சிபிசிஐடி வந்து விசாரணை பண்ணுதுன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சா தானே சுதந்திரமான விசாரணை நடக்கும். யாரை அரெஸ்ட் பண்ணணும், பேரே குறிப்பிடாமல் எஃப்ஐஆர் போடுறது, அந்த அணுகுமுறையே சரியா? நீங்கள் பேரை விசாரிச்சே ஐஓக்கு தெரியும்ல, எஸ்ஐ இன்வால்வ் ஆனாரா, இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆனாரா, எத்தனை கான்ஸ்டபிள்ஸ் இன்வால்வ் ஆனாங்க. இதில் என்னன்னா ரொம்ப மிஞ்சினா கடைசியாக 2 கான்ஸ்டபிளை போட்டு முடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள கேசஸ்லாம் சிலதுலாம் நிறைய ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்கும், ஒரு ஐ விட்னஸ் வந்துருவாங்க. இப்போ நீங்கள் ஜெயராஜ் ஃபெனிக்ஸில் வந்து நேரடியாக பார்த்த அந்த போலீஸ் கான்ஸ்டபிளே விட்னஸாக இருந்தாங்க. இதெல்லாமே இருக்குது. அப்போது வந்து இதில் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியே டீட்டெயிலாக இருக்கணும். மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியே கஸ்டோடியல் டெத்தில் டீட்டெயிலாக இருந்து என்ன நடந்துச்சு, எங்கே போனாங்க, யார் யார் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ போலீஸே என்ன சொல்கிறது, பாலத்திலேருந்து குதிச்சாருன்னு சொல்லுதாங்களா, அப்போ எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண வந்தாலும் அவன் தான் அக்யூஸ்டு. ஓகே. இப்போ இது மற்ற கேஸ்லன்னா அப்படி அக்யூஸ்டாக போட்டுருவாங்க. ஏன்னா அவன்லாம் சாதாரண ஆள். போனவன், பைக்கில் கூட்டு போனவன், வந்தவன், நின்னவன், போனவன், ஃபோனில் பேசினவன், ஃபோனில் லொக்கேஷனில் எவன் பக்கத்தில் இருந்தால் எல்லாருமே பிடிச்சிருவாங்கல்ல. ஆமாம். அப்போ இது அந்த மாதிரி பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு சிபிசிஐடி, தமிழ்நாடு போலீஸு ஒரு அக்யூஸ்டை பிடிக்க எத்தனை நாள் ஆகும்? இது தமிழக அரசு அந்த விசாரிக்க போனவங்க தான் நீ சொல்ற மாதிரினா அதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய. கைது பண்ணிட்டு விசாரி அக்யூஸ்டா இல்லைன்னா சார்ஜ் ஷீட்டில் எடுத்துக்க. இது ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்களுடைய தம் பிள்ளைய பறி கொடுத்தவங்களுடைய ஒரு கோரிக்கை. இதை கேட்கலன்னா எதுக்கு அரசாங்கம் வச்சு நடத்தணும்? நம்ம எதுக்கு நியாயம் வழங்குறோம், நீதி வழங்குறோம்? நம்ம எதுவுமே பேசி பிரயோஜனம் இல்லைல்ல. அதாவது கஸ்டடியல் டெத்னா அரெஸ்ட்டுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இது வந்து போலீஸ் வந்து அவ்வளவு இந்த மொத்த சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஜுடிஷியரியை அதாவது எல்லாரும் போலீஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு விசாரணை கரெக்டாக சிபிசிஐடி சூப்பராக தான் பண்ணுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் சூப்பராக தான் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி ஒரு விசாரணை ஒழுங்காக நடக்கும்? ஓகே, இப்போ விசாரணையில் நபர்கள் அக்யூஸ்ட் யாருன்னு பாயிண்ட் அவுட் பண்ணல, கைது பண்ணல, இதெல்லாம் நடக்குது. அதை செய்யணும், அது நம்பிக்கை இல்லை இவங்க மேலே அப்படின்றதுக்காக தான் அந்த பாடியை வாங்காமல் இவங்க ஒரு போராட்டம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் வந்து அரசே அந்த உலகை வந்து தகனம் செய்யலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க? அப்படி கொடுக்கலாமா? அதான் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட், ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. யார் வந்து அவங்களுடைய கடமை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறாங்க, சட்ட விதிமுறை
மீறல்களை செய்கிறாங்களோ அவங்கள வந்து அதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருக்குது. போஸ்ட்மார்டம் வந்து இப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் டைரக்ஷன் எத்தனை டைம் கொடுத்துருக்கு. ஏன் போஸ்ட்மார்டம் ஒழுங்கா இந்த நாட்டில் டாக்டர் ஒழுங்காக பண்ண மாட்டாங்களா? ஏன்னா அதுக்கான சப்போர்ட்டோ ஒழுங்கான இதையோ போலீஸும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கேசஸில். அப்போ வந்து ஒரு பாடி இப்படி வச்சு முதல்ல எக்ஸ்ரே இப்படி எடுக்கணும், அதோடைய என்டையர் ஃபோட்டோகிராஃப்ஸ் இப்படி எடுக்கணும், ஒவ்வொரு இன்ஜுரியும் இப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கைட்லைன் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கைட்லைன் பண்ணுது. ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் சந்தோஷ்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஏன் அதை பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் ஒழுங்காக பண்ணாதனால தான் பண்ணுறாங்க. அது மாதிரி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது தான் கோர்ட்டுடைய கேஸே. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும். எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா என்ன செய்வாங்க? எஃப்ஐஆர் வச்சு ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு கொலை கேஸில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான்னு வந்து கோர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. மார்ச் மாதத்தில் 16ஆம் தேதி நாங்கள் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சிபிசிஐடி சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண அக்யூஸே அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்கணும்ல. அந்த டிஎஸ்பி கையிலே விட்டுறாங்க. உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வடிவேல் காமெடி வந்து வடிவேல் வந்து கோர்ட்டில் சொல்லுவார். இங்கே ஜட்ஜி வந்து போலீஸை பற்றி சொல்லியிருக்காங்க, போலீஸ் கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. திரும்ப கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுட்டு ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜூன் 10ஆம் தேதி வந்து ஆமாம் போலீஸ் கரெக்டாக தான் பண்ணாங்கன்னு மறுபடியும் எப்போ மார்ச்சில் நடந்தது திருப்பி லிஸ்ட்டில் வந்து ஜூன் மாதம் வருது. ஜூன் மாதம் வந்து கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. 10ஆம் தேதி கேஸை க்ளோஸ் பண்ண உடனே போலீஸ் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பாடியை ரிசீவ் பண்ணலன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. உடனே உலகத்திலே இல்லாத முறையில் அது ஏற்கனவே அட்வொகேட் இருக்காங்க, அட்வொகேட் சேஞ்ச் ஆஃப் அக்காலத்து கொடுத்துட்டாங்க அந்த கேஸில். அந்த விக்டிமோட அட்வொகேட் உடனே வீட்டுக்கு போலீஸ் மூலமாக ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி சம்மன் கொடுக்குறாங்க. நாளைக்கு உங்கள் கேஸ் வந்து விசாரணைக்கு வருது. அடுத்த நாள் போய் நிற்கிறாங்க. கேஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பாடியை வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பேசாத, பாடியை வாங்கிக்கன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் இவ்வளோதான் அது நடந்தது. இந்த விசாரணை நடந்தது. பாடியை வாங்கிக்கங்க, இல்லாட்டினா போலீஸே வந்து அடக்கம் பண்ணிடுங்கன்னு ஆர்டர். அது நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு விக்டிம் சைடில் இருந்து ஒரு அட்வொகேட் வர்றாங்க, ஏற்கனவே சேஞ்ச் ஆஃப் அக்காலத்து இருக்குது. அப்போது வந்து அவங்க வந்து அதை அந்த அந்த ஹியரிங்கான நியாயமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது இருக்குல்ல. ஒரு கேஸ்னால் வந்து நியாயமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அடுத்து கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து பீயிங் மென்ஷன் சொல்லுவாங்க கோர்ட்டில். ஏற்கனவே முடிஞ்ச கேஸில் ஏதாவது டைப்பிங் இப்போ வந்து இத்தனாம் தேதி அரெஸ்ட், இத்தனாம் தேதி ரிலீஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேர் தப்பாக இருக்கும். இதெல்லாம் மறுபடியும் மென்ஷன் பண்ணி முடிந்த வழக்கு 10ஆம் தேதி கேஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாடியை வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். போலீஸ் வந்து அதே கேஸ்லேயே முதல்ல மென்ஷன் பண்ணி கொண்டு வரவே கூடாது. ஓகே, புதுசாக கேஸ் போட்டு எங்களால் இது மாதிரி பண்ண முடியலை, அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு போலீஸ் கேஸ் போடணும். போலீஸ் கேஸ் போட்டு பேரண்ட்ஸ்க்கு நோட்டீஸ் போய் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? சாயங்காலம் 4:45 வந்து கோர்ட்டில் ஹியரிங் நடக்குது, 5 மணிக்கு பாடி எடுங்கன்னு ஆர்டர். 5 மணி ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணல, அடுத்த நாள் காலையில் 10:30 திரும்ப வந்து மென்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி 10 மணிக்கு அடக்கம் பண்ணிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஒரு இது வந்து இந்த அந்த குடும்பத்துக்கு என்ன நம்பிக்கை கிடைக்கும்? இல்லை, இப்போ ஏற்கனவே இப்போ சமீபமாக நடந்த விஷயங்களில் கோவை சூலூரில் நடந்த அந்த சிறுமிக்கும் அவங்க தாய்கிட்ட சொல்லாமல் இவர் அவங்களோட அப்பாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டு போய் எரிச்சிட்டாங்க. இப்போ கும்மிடிப்பூண்டியில் வந்து 2 பேருக்குமே சொல்லலை, வட இந்தியர்கள் நினைக்கிறேன் அவங்க 2 பேரும். அவங்க பெற்றோர்களுக்கே சொல்லாமல் கும்மிடிப்பூண்டி நினச்சி பொன்னேரியில் கொண்டு போய் அவன் டைவெர்ட் பண்ணிட்டு பொன்னேரியில் கொண்டு போய் அந்த இறுதி சடங்கை போலீஸ்காரங்களே முடிச்சிட்டாங்க. போலீஸ்காரங்களே முதல்ல இப்படி தனியல்பாக அந்த கன்வின்ஸ் பண்ண முடியல பெற்றோர்களுக்கு. ஓகே, ஃபேராக தான் போயிட்டு இருக்குது, நிரூபிக்க முடியுமோ அவங்க பண்ணுறது. கோர்ட் எப்படி ஒரு ஆர்டர் கொடுக்குறது அவங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜாக இருக்காது. அது கோர்ட் வந்து இது பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு 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 கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் மாதிரி தான். இது மிகப்பெரிய அநீதி. ஏன்னா போலீஸ் மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்க கவுன்சில் வர்றாரு, நீங்கள் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு 5 மணிக்கு எடுங்கன்னு ஆர்டர் போடுவோமான்னு கேட்குறேன்னா அவங்க டைம் வேண்டாமா அவங்களுக்கு? நீங்கள் அவன் அந்த கவுன்சில் எதுவுமே ஆர்கியூவோ எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பாடியை எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைம் அந்த வக்கீல் வந்து அவங்க குடும்பத்துக்கு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கான அவகாசம் வேணும்ல. எந்த அவகாசமும் கொடுக்காம இவ்வளவு ஷார்ட்டாக பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஏற்கனவே அவங்க எஃப்ஐஆர் போடணும். ஏற்கனவே ஒரு அதாவது இது வந்து இந்த எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஏற்கனவே வெந்து போயிருக்காங்க அவங்க. மிகப்பெரிய ஏன்னா ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனுக்கு 28 வயசு, ஒரு இளைஞன், அவன் அந்த பிள்ளைய பறி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு நல்லடக்கம் பண்ணணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? அவ்வளவு அவங்களுக்கு தெரியாது. இந்த அக்கறை யாருக்கு இருக்கு? அதாவது வந்து நீண்ட காலமாக ஒரு இறந்து போன உடலை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. 100 நாளாக அவங்க கடத்த பெரிய வேதனை தான். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அப்போ ஸ்டேட் இன்சிஸ்ட் பண்ணலாம், ஒரு நாட்டு அரசாங்கம் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க அடக்கம் பண்ணணும்னு சொல்லலாம். ஆனால் அவங்க எதுக்காக பண்ணுறாங்க? அது ஒரு போராட்டமாக பண்ணுறாங்க. இது வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு. 100 நாளாக ஒரு அக்யூஸ்டை கூட கண்டுபிடிக்க முடியலையா? 100 நாளாக எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, ஒரு கொலை கேஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, கஸ்டடியல் டெத்தில் போட்டிருக்கீங்க. ஒரு அக்யூஸ்ட் கூட அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு போலீஸ்க்கு எப்படி வந்து அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்கலாம்? அப்படி நம்ம யோசிக்கணும்ல.
போலீஸ் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சா கோர்ட் எதுக்குங்கிறேன். போலீஸை விட மோசமாக போயிருங்களா நீங்கள்? போலீஸ் வந்து எங்களை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட வர்றோம். கோர்ட்டுக்கு எதுக்கு வராங்க? போலீஸ் வந்து எங்களை கஸ்டடியில் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம மக்கள் வந்து கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட் போலீஸை விட மோசமாக இருந்துக்கிட்டா என்ன செய்யறது? அதாவது வந்து அதுக்கான முறையான விசாரணை, அதுக்கு பெட்டிஷனே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக இல்லீகல் ஆர்டர். அது ஓகே, ஒரு சட்ட விரோத ஒரு உத்தரவு. அது எப்படி சட்டவிரோதமாக அவன் வந்து கஸ்டடியில் வச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி இது சட்டவிரோத உத்தரவு. அவங்க அடக்கம் பண்ணதும் சட்டவிரோதமான ஒரு அடக்கம். அது எரிச்சிருக்காங்க, எரியூட்டி இருக்காங்க. அவங்களுடைய பழக்கம் வந்து புதைக்கிறது. ஓகே, அப்போ வந்து அவங்க ஃபேமிலிக்கான அந்த டிக்னிட்டி இருக்குல்ல, ஒரு மனிதன் வாழும் போதும் டிக்னிட்டி இல்லை, சாகும் போதும் டிக்னிட்டி இல்லை. இது எவ்வளவு பெரிய அநீதி அது. அப்போ ஆனால் இதுக்கு வந்து எந்த மெக்கானிசமும் கிடையாது. போலீஸ் வச்சது தான் வரிசை அப்படிங்கிறது வந்து கோர்ட் அப்ரூவ் பண்ணுறது தான். இதில் என்ன, போலீஸ் வச்சது தான் வரிசை, அதுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து பாதிக்கப்பட்டவங்க போராடுறாங்க, வக்கீலுங்க போராடுறாங்க, கோர்ட்டு அதை நியாயத்தை விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சு தான் போலீஸ் நியாயமாக தான் நடந்திருக்கிறாங்க. இது அனாவசியமாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த வித நடைமுறையும் இல்லை. போலீஸ் பண்ணதில் நியாயமானதாக நடந்துட்டு இருக்காங்க, நம்பிக்கை வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நம்பிக்கை கோர்ட்டு அநியாயமாக வைக்குது. அது நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி கோர்ட்டு நம்பிக்கை வச்சாங்கன்னா கோர்ட் எதுக்கு இருக்கணும்னு இதான் இல்லை விஷயம். கோர்ட் வந்து இது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சட்டவிரோதமான ஒரு உத்தரவு. ஏன்னா இது பாடியை கிரிமேட் பண்ணுறதுக்கு, பாடியை அடக்கம் பண்ணுறதுக்கான கேஸே கிடையாது. போட்டது இறந்து போன அந்த இளைஞருடைய அப்பா போட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேஸ் கேட்குறாரு, ஒழுங்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும், நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை பண்ணணும்னு கேட்காரு. கைது பண்ணணும். இந்த கேஸு நீங்கள் முடிச்சு வச்சிட்டீங்க. அரெஸ்ட் ஏன் அரெஸ்ட் பண்ணல? விசாரணை மார்ச்சில் வருது, ஜூனில் மறுபடியும் வருதுல்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு அந்த டிஎஸ்பியை கூப்பிட்டு கேட்கணுங்களா? எஃப்ஐஆர் போட்டு எத்தனை அக்யூஸ்ட் கண்டுபிடிச்சிருக்க, என்ன விசாரணை பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? நீங்கள் அதை செய்யலை, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணதே அநியாயம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணியிருக்க கூடாது. இதை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண வேண்டிய வழக்குகள். ஏன்னா போலீஸு ஒழுங்காக செய்யாதனால தான் மொதல் கேஸ் தொடங்குறது அங்கேருந்து தான் தொடங்குது. அப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட் கரெக்டாக வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கிறத பாராட்டுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் அப்போ கரெக்டாக பண்ணாங்களா? இன்குவெஸ்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு என்கொயரி கம்ப்ளீட்டாக நடத்தணும், அது மேஜிஸ்ட்ரேட் கரெக்டாக பண்ணாங்களா? சிபிசிஐடி ஒழுங்காக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்களா? ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கணும். இவ்வளவும் பண்ண வேண்டியதுதான் கோர்ட். அது இவ்வளவும் பண்ணலைன்னா இதெல்லாம் ஒழுங்காக நடக்காது. இந்த நாட்டில் ஏற்கனவே வந்து காவல்துறை சொல்கிறது தான் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது வந்து இந்த பீரியட் வந்து ரொம்ப குரூஷியலான பீரியடு. மார்ச், இப்போ ஜூன். அப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட், இப்போ டிவிகே கவர்மெண்ட். இந்த 2 பீரியட்லையும் எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் வந்து அரசு இருக்கு. இல்லை, அதுதான் போலீஸ் தான் ஆட்சி பண்ணுதாங்களே வெளியே. எங்கள் சீஃப் செக்ரட்டரி கிடையாது, சிஎம் கிடையாது. அடுத்த கேள்வி அதுதான். இப்போ ஆட்சியாளர்களோட நான் அந்த ஏரியாவை நான் சொல்றேன். இப்படி இருக்கும் பொழுது கோர்ட்டுக்கு அதுக்கான கான்ஸ்டிடியூஷன் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்கு. அந்த கடமையில மிகப்பெரிய அளவுக்கு கோர்ட் தவறி இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாரி கேஸ்களில் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நாங்களுக்கு இந்த அரசு மூலியமா எனக்கு நீதி கிடைக்கல, ஏமாற்றப்படுறோம், கிடைக்காது, மோசமாக ஏமாத்திடுவாங்க அப்படின்னு வெளிப்படையாக போராடிட்டு இருக்கும்போது அரசோட பொறுப்பு இருக்குதுல, காவல்துறையை வந்து அதை சரியாக மானிட்டர் பண்ணுறது. அந்த கேஸை வந்து உதாரணத்துக்கு முதல்வர் கட்டுப்பாட்டில் தான் போலீஸ் இருக்க போகுது, அவரே டைரெக்டாக இது பண்ணுறதோ, இல்லை அந்த மாவட்ட அமைச்சர்களை வந்து அதில் பார்க்குன்னு சொல்கிறதோ, இல்லை டிஜிபி மூலிமா ப்ரெஷர் கொடுக்குறதோ, அவங்களோட மானிட்டர் அவங்களோட இது எந்த அளவுக்கு இருக்கணும்? இப்போ டிஎம்கே பீரியடும் இருக்குது, டிவிகே பீரியடும் இருக்குது. எப்படி இருந்துருக்கும்? ஏன்னா ஒரு சில கேஸ் மட்டும்தான், ஃபினிக்ஸ் ஜெயராஜ் கேஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ அஜித்குமார் கேஸாக இருக்கட்டும், ஒரு சில கேஸ் தான் வந்து அது பிரமாண்டமாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு எல்லாராலும் போராடப்பட்டு தினக்கும் செய்திகளில் அது ஒளிபரப்பப்பட்டு இன்றைக்கி என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடந்துன்றது அப்படி பார்க்கும்போது ஒரு சில கேஸ் மட்டும்தான் அப்படி ஓரளவுக்கு ஃபேராக நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம். இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன, அணுகுமுறை என்ன? இல்லை, அதாவது ஒரே அநீதி தான். ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப பாப்புலராக, இப்போ எத்தனையோ வந்து ஒரு ரேப் நடந்தாலும் டெல்லி ரேப் வந்து ரொம்ப எல்லாருக்கும், ஏன்னா அந்த நடந்த சம்பவம் அது எப்படி வந்து அந்த நேரத்தில் ஃப்ளேரப் ஆகுது. எந்தெந்த கட்சிகள் அதை எடுத்து அதை ஒன்று அந்த அந்த குடும்பம் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை அந்த பிரச்சனை எப்படி பப்ளிஷ் ஆகுது, இப்படி பல காரணங்களை வச்சு தான் இந்த கஸ்டடியல் ஒவ்வொரு குற்றங்களும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டும், இப்போ சூலூரில் நடந்த அந்த சைல்டு ரேப்பு, இதெல்லாம் வந்து ஆனால் நடந்துகிட்டே தானே இருக்குது, எவ்ரி டே நடக்குது. ஆனால் சில விஷயங்கள் அதே மாதிரி கோயம்புத்தூரில் அப்போ ஒரு ரேப் நடந்துச்சு, அது ஒரு ஏன்னா கொஞ்சம் அது அந்த ப்ரூட்டலில் பொறுத்து எவ்வளோ கொடூரமாக நடந்திருக்குங்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜை பொறுத்தவரை அப்பா மகன் 2 பேர் ஒரு வியாபாரிகள், அப்போ வந்து அந்த அட்வொகேட், இந்த மாதிரியான அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, ரெட்டையான கஸ்டடியல் டெத், அது வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரியான சில விஷயங்கள்
திரும்ப உடனடியாக சிலர் ரியாக்ட் பண்றாங்கல்ல, உடனடி அடுத்தடுத்த ஸ்டெப்ல அது வந்து எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. சில நேரம் டிஸ்இன்டகிரேட் ஆகி அந்த இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ்ல வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கேசஸ்லாம் இன்னும் நெருங்கி வந்துருச்சு. சில இதுல சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் ஷீட்லேயே வந்து இப்போ 2 கான்ஸ்டபிள் மேல போடுவாங்க. ஓகே, யார் மெயினான அக்யூஸ்டோ அவரை வந்து விட்னஸா போடுவாங்க. அப்பட்டமா தெரிஞ்ச ஸ்டெர்லைட்லயே வந்து அப்பவே 4 போலீஸ் கான்ஸ்டபிள் மேல போட்டாங்க. அதே மாதிரி வந்து அந்த சார்ஜ் ஷீட்லேயே எவ்வளவு மோசமா போட முடியுமோ அப்படி போடுவாங்க. இப்போ ஐநாவரம் விக்னேஷ் கேஸ்ல அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. யார் வந்து குற்றவாளியோ அவரை விட்னஸா போட்டிருக்காங்க. யார் விட்னஸோ, இவர் கஸ்டடியில் ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தர் கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணப்பட்டு அவர் ரிமாண்ட் பண்ணப்படுதாரு, அவரை விட்னஸாவே சேர்க்கல. ஓகே, அப்போ இந்த மாதிரியா எவ்வளவுக்கு எவ்வளவு, அதாவது வந்து வழியே இல்லை ஒழுங்கா போஸ்ட்மார்ட்டம், அதாவது கையை திருவி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வச்சிடலாம், கையை திருவி எஃப்ஐஆர் போட வச்சிடலாம், கையை திருவி அரெஸ்ட் கூட பண்ண வச்சிடலாம். அதுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு கேஸை போய் கன்விக்ஷன் ஆகணும்ல, இவ்வளவு தடை பண்ணுவாங்க போலீஸ். அதாவது ஆட்சியாளரோட தப்பு என்ன, அவங்க என்ன தப்பு. இப்படி இருக்கும் பொழுது இது வந்து பாதிக்கப்பட்ட விக்டிமை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து வீக் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கும் பண்ணுவாங்க கட்சி. அதாவது யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க மூலமா ப்ரெஷர் பண்றது, போலீஸ் மூலமா ப்ரெஷர் பண்றது எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ இது வந்து அதாவது வந்து இதை சம்பந்தமா வந்து வெளியே தொடர்ந்து வந்து ஒரு மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து போராடுறது, பல்வேறு கட்சிக்காரங்க வந்து இதில் வந்து கருத்து சொல்றது, எதிர்கட்சிகள் வந்து இதை பார்க்கறது. இப்போ போன ஆட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சி செயல்படவே இல்லை. எங்கேயுமே அதிமுகன்னு ஒரு கட்சி எந்த கஸ்டடியல் டெத் இதுலையும் யாராவது விக்டிம் வீட்டு விசிட் பண்ணியிருப்பாங்களா? விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அஜித்குமார் கேஸில் நடந்தது அதான் ஒன்று ரெண்டுல நடந்திருக்கலாம். சில இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்லாம் கோர்ட் மானிட்டர் ஆயிருச்சு, அது வந்து மொத்த நாடுமே போராட ஆரம்பிச்சக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ வந்து எதிர்கட்சி விஜிலண்டாக இருந்து போராடுறது, எல்லா கட்சிகளும் வந்து இதில் கருத்து சொல்றது, எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்துறது, ஒரு நிர்பந்தம் மூலியமா மட்டும்தான் அரசு போலீஸ். ஏன்னா போலீஸுக்கு தாங்க எல்லா பவரும் இருக்கு. அல்டிமேட் பவர் நாட்டை நடத்துறதே அவங்க தான். ஆளுங்கட்சி ஒண்ணுமே செய்யாது. ஆளுங்கட்சி எப்பவுமே ஒன்றும் செய்ய மாட்டாங்க, எந்த கட்சியா இருந்தாலும். ஆளுங்கட்சி போலீஸ் சொல்றதை கேட்பாங்க. ஸ்டெர்லைட்ல வந்து நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி சொன்னாரு. இதுல விக்னேஷ் டெத்ல நினைக்கிறேன், நான் அப்போ அந்த டைம்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், போலீஸ் ரிப்போர்ட் அவர் வந்து கஞ்சா கடத்தினாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அதை எடுத்து வந்து வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் சொல்லும்போது, போலீஸ் சொல்றதை கேட்டீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து அசிங்கம் உங்களுக்கும் நடக்கும். ஓகே, போலீஸ் சொல்றதை நம்ம கேட்டு பண்ணக்கூடாது. உங்க கட்சிக்காரங்க நீங்க லோக்கலா உங்களால விசாரிக்க முடியும், கட்டாயம் விசாரிச்சிட்டீங்கன்னா வந்து பொய் கஞ்சா கேஸ் போட்டது நமக்கு தெரியாதா? கஸ்டடியில் இறந்த பிறகு அவனை, அதாவது இறந்த பிறகு போலீஸ் என்ன செய்வாங்கன்னா, இவனை அக்யூஸ்ட், ஒரு குற்றவாளி, அப்போ நாங்கள் விசாரிக்கும் போது கொஞ்சம் முன்னப்பதான் இருக்கும், செத்துட்டானா நாங்கள் என்ன பண்றது இப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கலா கன்வின்ஸ் பண்றாங்க. இது வந்து சிஸ்டத்துக்குள்ள இதை மாதிரி பண்றாங்க. இதை வந்து பெர்மிட்டே பண்ணக்கூடாது. ஆனா அரசாங்கம் அப்படி பண்ணாது. இது வந்து துரதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம். ஆனா தொடர்ந்து எல்லா அரசாங்கமும் அவங்க எத்தனை துறை இருந்தாலும் சரி அதிகமாக வந்து சார்ந்து இருக்கிறது போலீஸை நம்பி தான் ஆட்சி பண்றாங்க, போலீஸை சார்ந்து தான் ஆட்சி பண்றாங்க, போலீஸ் சொல்றதை கேட்டு தான் ஆட்சி பண்றாங்க. அது ஒரு ஃபேவரிசம், சட்ட வழிமுறை இல்லைன்றது இல்லை, ஃபேவரிசம்ன்றதுனால தான் அப்படியா? போலீஸ் தான் இந்த நாட்டு அரசாங்கம்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து போலீஸ் தான் நினைக்கிறாரு சிஎம். இல்லை, இப்போ வந்திருக்க ஆட்சி அவங்க வந்து இப்போ வந்து ஆட்சி இப்பதான் வந்திருக்காங்க. இப்போ இது நடந்துச்சா இருக்கா இல்லையான்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கிடையாது. அதனால இன்னைக்கு வந்து ஆட்சியை உடனே ஒரு தியரி நம்ம சொல்ல முடியாது. ஆனா எல்லா ஆட்சியும் அப்படிதான் நடக்குது. நம்ம வந்து இது வந்து 3 கவர்மெண்ட்டை நான் சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்காங்க, 1 மாசம் தான் இருக்கு, ப்ரீமெச்சூர். அது இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட்டும் போலீஸ்க்கு மேல ஸ்ட்ரிஞ்சனான ஆக்ஷன். ஒரு விஷயம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியரா இருந்துச்சுன்னா எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலா டெசிஷன் எடுத்தாங்க திமுக. நம்ம அதை மறக்க முடியாது. எடப்பாடி அரசாங்கம் அப்படி செய்யல, டிஎம்கே. ஆனா கட்டாயம் அரெஸ்ட் பண்ணணும், வெளியே வரவே கூடாது, அவங்க விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது, தண்டனை கொடுத்தாகணும். இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, இந்த கன்விக்ஷன் ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு இல்லை. தாவேக என்ன செய்யப்படுறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த சம்பவம் நடக்குது, இதுக்கு வந்து இப்படி கிரிமேட் பண்ணதுக்கு வந்து தமிழக அரசு வந்து பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும். ஓகே, ஏன்னா இது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா ஒரு கஸ்டோடியல் டெத்தில் வந்து அந்த மாதிரி தான் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து மன்னிப்பு கேட்டார் அவங்க பேரண்ட்ஸ், அஜித் பெற்றோர்கள்ட்ட கேட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது வந்து இது வந்து எப்படின்னா போலீஸை வச்சு தான் அவங்க ஆட்சி பண்றாங்க, டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அவங்கள வந்து கொஞ்சமா அந்த நியாயத்தை ரியலைஸ் பண்ண வைக்க முடியும். ஏன்னா நீங்க எல்லா முதலமைச்சர் தான் வந்து போலீஸை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து பல்வேறு விஷயங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்கறது, ஒரு நாட்டை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறதுங்கிறது போலீஸை வச்சு தான் ஆட்சி பண்றோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு அதுதான் உண்மை. அந்த போலீசிங் இல்லாத ஆட்சி பண்ணணும்னா நம்ம இன்னும் நல்ல ஜனநாயகமா மாறணும். இப்போ வந்து நல்ல ஜனநாயகம் மாறுறதுக்கு வந்து செக் அண்ட் பேலன்ஸ் மூலமா பண்றோம். ஜுடிஷியரியை நம்ம நம்புறோம்.
ஜுடிஷியரிட்ட போய் போராடுறது, பாதிக்கப்பட்டவங்க ஃபைட் பண்ணி அதை அந்த போலீஸ்க்கு அப்படி தான் கண்ட்ரோல் வைக்க முடியுது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து சிபிசிஐடிங்கிறது இன்னொரு போலீஸ். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க. இல்லை, இப்போ இது உதாரணத்தோட சொல்லுங்களேன். இப்போ அஜித்குமார் வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டது, கைது செய்யப்பட்டாங்க. டிஎஸ்பி உட்பட, எனக்கு தெரியும் டிஎஸ்பி உட்பட வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாருமே 10 பேர் நினைக்கிற போலீஸ் அதிகாரி, அதில் அவங்க எல்லாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணை இன்னும் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ப்ரொசீஜர் கூட ஏன் இதில் நடக்கல? எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாங்க, நீங்கள் ஒரே வழக்கு தான்னாலும் ஒரு கொலை வழக்கு இருக்குது. ஒரு கொலை வழக்கில் வந்து வந்து தண்டனை ஆயிடுது, இன்னொரு கொலையில் தண்டனை ஆகாமல் இருக்குது. இதில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்ரோச் ஒன்று போல் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்குரிய ப்ரெஷரு நீங்கள் வந்து அது வந்து ஒரு திருட்டு கேஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒரு திருட்டு கேஸ். ஆனால் அதில் ஒரு வீடியோ வெளியாச்சு. ஆமாம். இப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் இவன் அக்யூஸ்டுன்னு வீடியோ போய் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு காட்டும் போது அதுக்குரிய விளைவு எப்படி இருக்கும்? ஓகே. அதுக்கு ஒரு விட்னஸ் நேரடியாக பார்த்து இன்னார் அடிச்சாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸில் ஒரு விட்னஸ், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே விட்னஸ். அதில் இது நேரடியாக பார்த்து ஒருத்தவங்க சொல்றதுக்குரிய ஒரு விளைவுக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதாவது வழியே இல்லைங்கும் போது தான் இதெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நியாயம் என்னன்னு நடக்கிறது இல்லை, இதுக்கு வழியே இல்லை. இதுக்கு மேலே அவனை கைது பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகே. அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அரசாங்கம் தானாக விரும்பி எதுவுமே செய்யலை. ஒரு கேஸில் கூட அப்படி செய்யலை. அதுக்கான விருப்பமோ, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வில்லோ, அப்படி ஒரு முடிவோ கிடையாதுங்கிறேன். தமிழ்நாட்டில் போலீஸ் இப்படி பண்ணால் நாங்கள் உறுதியாக 2 வருஷத்துக்குள்ள தாவேக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதாவது சட்ட ஒழுங்கை பராமரிப்போம்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்போங்கிறாங்க. போலீஸ் செய்கிற குற்றங்களை தடுப்போம்னு அவங்களுக்கு கொள்கை முடிவு இருக்காருன்னு கேட்குறேன். இல்லை, போலீஸ் வந்து போலீஸாகவே இல்லை, எங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் போலீஸ் ஃபுல் பவர் கொடுப்போம். அப்போ தான் அது போலீஸ் எங்கள் அதாவது யாருக்கும் கட்டுப்பட தேவையில்ல, அவங்களுக்கான பவரே அப்போ தான் கிடைக்குன்றாங்களே. அது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. யாருக்கும் கட்டுப்பட தேவையில்லைன்னு அவங்க சொன்னாங்களான்னு தெரியல எனக்கு. நான் இல்லை போலீஸை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. போலீஸோட பவர் என்னன்றது நாங்கள் வந்து பேர் தான் தெரியும். போலீஸ்க்கு அந்த மாதிரி பவர் கொடுப்போம் தான் அவங்க போன தேர்தலப்போ அவங்க அதெல்லாம் தான் சொன்னாங்க. அதாங்க, ஒவ்வொருத்தரும் யார் சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது வந்து அதிகாரிகளில் வந்து முறையானாங்கன்னோ, அதாவது நாங்கள் அரசியல்வாதிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதிகாரிகளை. ஆமாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ணாங்க, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் சுதந்திரமாக உங்களுக்கு வேலை செய்ய. அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம். போலீஸுக்கு நீங்கள் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்கிறேன் நான். போலீஸ் வந்து எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த அரசாங்கமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வந்து கஸ்டடியில் டார்ச்சர் நடக்கலையா, இன்னைக்கு நடக்கலையா, நேற்று நடக்கலையா, டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது டெத்து வந்த உடனே நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன், அதாவது வந்து போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே போய் ஒரு போலீஸை போய் கேட்க சொல்லுங்கள். இப்போ இருக்க ஆட்சியில் இருக்கிறவங்களும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் ஒருத்தட்ட போலீஸ்கிட்ட கேளுங்க, சார் என்ன சார் உண்மையை இவெல்லாம் என்ன சார் எப்படி சார் உண்மையை வர வைக்கிறதுன்னா, அதெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒழுங்காக உண்மையை சொல்லிடுவான்னு. அதாவது அவங்க 3rd கிரேட் மெத்தடில் நம்பிக்கை கொண்டவங்களாகவும், போலீஸ்னால் அடிக்கலான்னு அவங்க வந்து உறுதியான நம்பிக்கையோடு இருக்காங்க. அடித்து விசாரிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அவங்க. இது வந்து காலனியல் போலீஸுடைய மைண்ட் செட். இப்போ எதுவுமே தேவை கிடையாது. இப்போ அப்படி யாரையுமே அடிக்காமல் விசாரிக்க முடியுங்கிறது வந்து போலீஸ்க்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? அரசாங்கத்துக்கு அந்த வில் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அதனால இது நடக்குது, நிர்பந்தம் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அரசாங்கத்துடைய பாலிசி மாறணும். போலீஸை இப்படி சார்ந்தும் போலீஸை காப்பாற்றுற வேலையும் செய்கிறத விட்டுட்டு, போலீஸ் செஞ்சாலும் இன்வெஸ்டிகேஷன் வந்து முறையாக நடக்கும். அதுக்கு தனியாக இதுக்கு வந்து நிறைய மெத்தட் பண்ண வேண்டியிருக்கு. பல்வேறு ஆங்கிளில் வந்து இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்தாங்க. அதாவது போலீஸ்க்கு எதிராக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு அத்தாரிட்டி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அந்த இம்ப்ளிமெண்ட்டே வந்து கலெக்டர், எஸ்பியெல்லாம் வச்சு ஒன்று பண்ணிட்டாங்க. அதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டி. இப்போ அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பேசிக் என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணு டைரக்ஷன் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு. அப்போது வந்து இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது மாதிரி வந்து எல்லா இடங்கள்லையும் போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு மல்டிபிள் ரவுண்ட் லிட்டிகேஷன் நடந்துச்சு. ஓகே. ஆனால் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்சிடென்ட் அப்போ அது இருக்காது. இன்சிடென்ட் அன்னைக்கு வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் மேட்டரில் வந்து அந்த இதை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதுவுமே அந்த எங்கே வச்சு அடித்தாங்களோ அந்த இடத்துல கவரேஜ் கிடையாது. உள்ள என்ட்ரி யாரெல்லாம் நான் உள்ளே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய செல்ஃபோன் டவர் லிங்கை வச்சு இவங்கெல்லாம் ஸ்டேஷனில் இருந்தாங்கன்னு வரைக்கும் கண்டுபிடிச்சி சார்ஜ் ஷீட் போட்டாங்க அந்த கேஸில். அது வந்து உலகமே உற்று பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேஸுங்கிறனால அந்த ஒரு கேஸ் மட்டும்தான் ஒழுங்காக நடந்துச்சு விசாரணை. வேற எந்த கஸ்டடியல் டெத்தும் ஒழுங்கா விசாரணை நடக்கல. ஏன்னா அதாவது அந்த சிபிசிஐடிங்கிறது விசாரணையே ஒழுங்கு கிடையாது. இது சிபிசிஐடி விசாரணை வந்து அந்த சிபிசிஐடி அதுக்கு ஏதாவது வேற ஒரு மெத்தடாலஜி, என்கொயரிக்கே தனியான ஒரு பாடி வேணும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி கஸ்டடியில் ஒருத்தர் மேலேயும் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு என்னைக்கு
ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர் பேசுவாங்க, போலீஸ் யாருமே தொட மாட்டாங்க, அப்படி பேச மாட்டாங்க. இப்போ மக்களுக்கே அந்த மனநலம் இருக்குல்ல, எதனா ஒரு பாலியல் முன்பு வேற எதனா இப்போ சூலூர் விஷயத்துலயும் அவங்க கால் கை மக்களுக்கு எதுல நம்பிக்கை வேணும்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில கை கால் உடைச்சாங்க, இங்கேயும் கை கால் ஆமா கை கால் உடைக்கணும் போலீஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம்ல, போலீஸ் அடிக்கணும் அப்பதான் திருந்துவாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கு. அப்போ வந்து இதே மனநிலையில் அவங்க டிராவல் பண்ணும்போது சாதாரண ஒரு சின்ன ஒரு குற்றம் அதுக்கு வந்து கைது பண்ணியிருப்பாங்க, அதுலேயும் அடிக்க தான் செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போலீஸை நம்ப போகிறீங்களா இல்லை அவங்களுக்கு உறுதியாக தண்டனை கொடுக்கணும்னு உங்களுடைய சட்ட முறைகளை நம்பணுமாங்கிறது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். போலீஸை அவங்க போலீஸை தான் நம்பி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத நான் முதல்ல சொன்னேன். ஏன் போலீஸை நம்பி பண்ணுறாங்கன்னா எதுக்குனாலும் சரி, அதாவது வந்து அவங்களுடைய மொத்த மெக்கானிசத்தையும் அவங்கள நம்பி வச்சுருக்காங்க. மொத்த சிஸ்டமும் வந்து அப்படி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த டிபெண்டன்ஸை குறைச்சி ஆட்சி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்னா, ஏன் வந்து கன்விக்ஷன் ரேட் அதிகமாக இல்லை, இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் தான் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? வேற யார் இன்வெஸ்டிகேஷன் தனியாக ஏஜென்சி வைக்கலாமே. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் அதாவது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் தனியாக வச்சு, ஏன்னா ஃபோரன்சிக்கில் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கா, கரெக்டாக எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்களா, கரெக்டாக தண்டனை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாலியல் குற்றங்கள் எல்லாமே 2 வருஷத்தில் தண்டனை கொடுத்துட்டோன்னு ஒரு ரிப்போர்ட் ஒரு ஒரு மாநில அரசு முடிவு பண்ணுது. பாலியல் குற்றங்கள்னா அதுக்கு என்ன முயற்சி? இப்போ வந்து எல்லாமே இப்போ என்ன லெவலில் இருக்காங்கன்னா, இந்த சிங்கப்பன் திட்டம் எல்லாமே என்னென்னா விஜிலண்ட், அதாவது நம்ம பேட்ரோலிங் சிஸ்டர்லாம் இருக்காங்க, அதை வந்து பேட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்காங்களே ஒழிய ப்ரிவென்ட் பண்ணுறது கூட இருக்க முடியாதா? இல்லை, பேட்ரோலிங் தான் நான் சொன்னேன். பேட்ரோலிங் ப்ரிவென்ட் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ப்ரிவென்ட் பண்ணுறது பேட்ரோலிங் என்ன தான் பண்ணும்? அச்சத்தை ஏற்படுத்துமா? பேட்ரோலிங் ஒரு சீனை கிரியேட் பண்ணும். பெட்ரோல் அவ்வளோதாங்க பண்ணும். பெட்ரோல்ல இருந்து அஃபென்ஸ் குறையுதா? அதாங்க திட்டமே. அதான் பெட்ரோல் வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றம் ஏன் நடக்குது, ஒரு குற்றம் ஏன் நடக்குதுங்கிறதுல இருந்து நீங்கள் பண்ணாதான் குற்றத்தை தடுக்க முடியும். இப்போ ரவுடி கும்பல் இருக்காங்க, கூலிப்படை இருக்காங்க, கூலிப்படை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ பெட்ரோல் பண்ணாலும் கொலை நடக்கும். கரெக்டாக இல்லையா? சொத்து தகராறுகள் கிராமத்தில் இருக்குது, அதெல்லாம் ஒரு அமிக்கபிளாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாய்க்கா தகராறில் வெட்ட மாட்டான். இப்படி தானே ஒரு குற்றம் நடக்குன்னா அந்த குற்றத்துக்குரிய அடிப்படை என்ன? சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்போ பாலியல் குற்றங்கள் ஏன் இருக்குன்னா, ஆண்கள் போனோகிராஃபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு வக்கரமான ஒரு சின்ன பிரிவினர், பெண்ணாலே நம்ம பயன்படுத்துறதுக்குன்னு பெரும்பான்மை ஆண்கள் நினைக்கிறாங்க. அது வக்கரமாக சிலருக்கு அடையுது. ஓகே, இந்த வக்கரத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து பேட்ரோல் பண்ணி எப்படி தடுப்பீங்கன்னு கேட்குறேன். அது முடியாது. அப்போ பள்ளியில் சக மாணவர்களை நம்ம பெர்மிஷன் இல்லாமல் ஒரு பெண்ணை தொடக்கூடாதுங்கிற கூடியதை கற்றுக் கொடுத்து புரிய வச்சு இருந்திருக்கோமா? நம்மளை மாதிரி சக மனிதர்கள் அவங்கன்னு சொல்லிட்டு அப்படி நட்பாக அப்படி பழகக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தியிருக்கோமா? ஒரு பிரச்சனை, ஒரு பையன் தப்பாக நடந்துக்கிறான்னா வந்து நம்ம உரிமையாக அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சின்ன சின்ன அளவுலேயே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கோமா? இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தாமல், இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள் பண்ணாமல் நீங்கள் எப்படி அதை சால்வ் பண்ணுவீங்க? மொத்தமாக நம்ம இது வந்து இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் போலீஸை வச்சு காலை உடைக்கிறது தான் தீர்வு உங்களுக்கு அப்படின்னு போலீஸ் வச்சிருக்காங்க. போலீஸ் தான் சொல்யூஷன். இந்த நாட்டுக்கு வந்து போலீஸோடைய கொடை என்னன்னா, ஏதாவது பெரிய குற்றவாளி இல்லைன்னா என்கவுண்டர் பண்ணுறது, காலை உடைக்கிறது. காலை உடைச்சிட்டு பார்த்தா எத்தனை பேர் பேப்பரை பார்த்து சந்தோஷப்படுதான் தெரியுமா? மனிதர்கள், நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் பேப்பரை பார்த்து அப்பா காலை உடைச்சிட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவன் தண்டனை செய்தி எப்போ வரும்? இந்த நாட்டில் 2 வருஷம், அதாவது சீரியஸான அஃபென்ஸ் நம்ம எதை பார்க்குறோம்? ரேப்பு, மர்டர். இந்த 2 வருஷத்துக்கு மேலே ட்ரையல் நடக்காது. அதுக்கேற்ற மாதிரியா நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இவ்வளவு கொலை கேஸ் இருக்குது, இவ்வளவு ரேப் கேஸ் இருக்குது, அதை இப்படி விசாரிக்கணும், இப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், இதுக்குன்னு தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோன்னு இவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அது நல்ல பாசிட்டிவான விஷயம். அப்போ வந்து போலீஸை டிபெண்ட் பண்ணாமல் இந்த நாட்டை ரன் பண்ணுறத போலீஸுடைய டிபெண்டன்சி குறைக்கணும். இன்வெஸ்டிகேஷன் அதுக்கான தனியாக ஏஜென்சி வைக்கலாம்ல. இப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா போலீஸோடைய வேலை குறைஞ்சிருதா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இருந்து எஃப்ஐஆர் போடுறதோட போலீஸ் இருந்து எடுத்துருங்க. அப்படி இருந்துச்சுன்னா வந்து போலீஸ் டிபெண்டன்சி குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்துக்கு தனி ஏஜென்சி வேணும். போலீஸ் கொலை பண்ணதா போலீஸே விசாரிச்சா அந்த நாடு விளங்கவே விளங்காது. அது வரைக்கும் அந்த நாட்டில் வந்து எவனாலும் தூக்கி போட்டு அடிப்பாங்க. அதாவது வந்து ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெள்ள சொல்லையா அலையிறனால எல்லாரையும் அடிக்க மாட்டேங்க. ஏழைப்பாளையங்க, சாதாரண நாள், கேட்க நாதி இல்லை, கொஞ்சம் இளைஞர்கள் இப்போ எல்லாரும் படிச்சிருக்காங்க. இந்த பையன் கூட கிராஜுவேட் படிச்சிருக்கானா 2 வார்த்தையை ஏறி பேசிட்டு அவனை காப்பாற்ற யாரும் வரலன்னா கொன்றுவாங்க. காலில் கீழே அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் அந்த கோர்ட் ஆர்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்காங்க. பெரிய பாறைக்கல்ல கீழே வச்சு ஒரு காலில் வச்சு இன்னொரு காலில் மேலே வச்சுட்டு அடிச்சிருக்காங்க. இந்த எலும்பு உடையும் போது எவ்வளவு துடிச்சிருப்பான். அந்த பையன் கோர்ட்ல சொன்ன வாக்குமூலத்தில் இருக்கா? அந்த பையன் மேஜிஸ்ட்ரேட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. இப்படி பண்ண கேஸ்ல ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு சிபிசிடியை கேட்கலாம். எதுக்கு ஹைகோர்ட் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? கொலை கேஸ் அது.
அது 2 பேர் நின்று அடிச்சிருக்க மாட்டானா, 4 பேர் இருந்திருக்க மாட்டானா, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணான்னு சொன்னானோ அந்த போலீஸ்காரன் பண்ணியிருக்க மாட்டானா. சிபிசிஐடி இப்போ வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சிபிசிஐடி இதை பண்ணல, லோக்கல் போலீஸ் போய் பாடி இருக்கு அப்படின்னு போய் மென்ஷன் பண்ணியிருக்கான். உடனே வந்து போலீஸ் மூலமா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வக்கீலே கிடையாது. நோட்டீஸ் போலீஸ் மூலமா கொடுப்பாங்களா? எந்த கோர்ட்ல போலீஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க? கோர்ட் நோட்டீஸ்னா போவோம், பிரைவேட் நோட்டீஸ் எடுக்கணும். இது சிம்பிளான விஷயம் தானே. நீங்க வந்து மென்ஷன் பண்ணாத பெட்டிஷன் போர்டுன்னு சொல்லியிருக்கணும். அந்த கோர்ட் என்ன செஞ்சிருக்கணும், நீ பெட்டிஷன் போர்டு பாடியை டிஸ்போஸ் பண்ண, அதுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் உனக்கு. நாங்க வந்து நீங்க எடுக்கலன்னா 1 வாரத்துல டிஸ்போஸ் பண்ணு ஆர்டர் பண்ணணும். இது ஒரு சாதாரண அறிவுள்ளவனுக்கு தெரியும்ல. இது கோர்ட் செய்யாம இவ்வளவு அநியாயம் பண்ணிச்சுன்னா என்ன, மக்கள் எப்படி வந்து வாழ முடியும் இந்த நாட்டில்? இது மிகப்பெரிய அநீதி, சட்டவிரோதமான உத்தரவு. அதனால இது வந்து நம்மளை தான் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஜுடிஷியரி தன்னைத்தானே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து தன்னைத்தானே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். இவ்வளவு மோசமான போலீஸை வச்சுக்கிட்டு அவன் வந்து போய் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்காம, அவனுக்கு ஏற்கனவே அநீதி நடந்திருக்கு. அந்த பாடி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்ல. அதாவது 100 நாள் ஆச்சு, அவங்க இடக்கு முடக்கா கூட கேட்கணுங்க. ஓகே, அவங்களை எப்படியாவது அவங்களுக்கு என்ன கேட்கறாங்க, அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்டாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த குற்றவாளிகளை எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க. அப்ப காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க, காப்பாற்றணுங்கிறதுக்காக அடக்கம் எரிச்சிங்கன்னு நாங்க எடுத்துக்கலாமா? கோர்ட்டை பத்தி, அதாவது கோர்ட் காப்பாத்துறதுக்கு வந்து, இந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு கோர்ட் வந்து போலீஸ்க்கு துணவு இருக்குன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அப்ப இந்த விளைவுகளை பத்தி எதை பத்தியும் கவலைப்படாம வந்து நம்ம நாட்டில் உள்ள ஜுடிஷியரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து ஒரு கான்சியஸ் இல்லை. நம்மளுக்கே நம்ம கான்ஸ்டியூஷன் மேலேயும் லா மேலேயும் ப்ரொசீஜர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. தமிழக அரசு இதுக்கு அடுத்த கட்டமா இதை என்ன செய்யணும்? சரியா செய்யறதா இருந்தா இதை ஒரு டேமேஜ் இதை எப்படி சரி செய்யறதுனா, தமிழக அரசு வந்து இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துனாலே தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு தனி மெக்கானிசம் வைக்கணும். தனியான, அதாவது வந்து கஸ்டோடியல் டெத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் விசாரிக்கக்கூடாது. அசிஸ்ட் பண்ணுறதுக்கு சில போலீஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வச்சு என்கொயரி பண்ணுறதுக்கு இந்த புது மெக்கானிசத்தை பற்றி ஒர்க் பண்ணணும். ஒன்று, போலீஸ் ஸ்டேஷன் கேமரா ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி தனியான சர்வர்ஸ் யூஸ் பண்ணி யாருமே டெலீட் பண்ண முடியாம அளவுக்கு வச்சுட்டாலே போலீஸ் இருக்கக்கூடாதுன்றீங்க. அக்சஸே இருக்கக்கூடாது. அந்த கேமராவை மறைச்சிட்டான்னா, அந்த கேமரா இப்போ வந்து சில இடத்துல எங்கேயாவது கொள்ளடிக்க போகணுன்னா கேமராவை மறைப்பாங்க இல்லை, கேமராவை யார் மறைச்சாங்கன்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி வந்து போலீஸ் வந்து அந்த கேமரா வச்சுட்டு, இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கண்ட்ரோலில் இருக்குமா? இல்லை. சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அது சென்ட்ரலைஸ்டாக இருக்கும், மற்ற பிரான்ச்சுக்கு சேர்த்து ஓனர் கையில் இருக்கும். அது நீங்கள் இப்போ போலீஸ் கையில் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து இது வந்து ஓனர்னா பப்ளிக் தான் ஓனர். எல்லாமே வெப்சைட்டில் உடனே அப்லோட் பண்ணுங்க, ஒரு சைட் வச்சுருங்க. அது மாதிரி ஒரு மெக்கானிசம் வைங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அது மாதிரி ஒரு கமிட்டி வைங்க. அதில் நிச்சயமாக வந்து ரெவென்யூ கூட இருக்கக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையிலலாம் கொடுக்கக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுக்குறதும் போலீஸ்ட்ட கொடுக்குறதும் ஒன்று தான். ஓகே, நீங்கள் ஜுடிஷியரி வைங்க, ஹைகோர்ட் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய ஏதாவது கமிட்டி வைங்க, ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் வைங்க. அதில் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸில் வந்து விமனுக்கு வரக்கூடிய இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, விமனை தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அந்த கமிட்டியில். ஏற்கனவே வந்து ஒரு விமன் ரைட்ஸில் ஒர்க் பண்ணவங்களெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இதில் ஹியூமன் ரைட்ஸில் ஒர்க் பண்ணவங்கள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு கமிட்டி வைங்க. ஒரு பீரியாடிக்கலாக சேஞ்ச் பண்ணுங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுங்க. ஒரு டார்ச்சர் நடக்காது. போலீஸுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டுடைய கடமைன்னு முதல்ல டிக்ளேர் பண்ணணும். இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயும் இது நடக்கலை, டிஎம்கே பீரியட்லேயும் நடக்கலை. இப்போ நடக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த குரல் எழுப்புறோம்னா இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்க, இன்னைக்கு தான் இது ஒழுங்காக நடக்கும். இவ்வளோ நேரம் இந்த கேஸ் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.